வெல்கம் டு விகாத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக நம்ம கிறிஸ்மஸ் கேக் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் முத நாளே ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்க போகிறோம். இப்போ அது என்னென்னன்றதை காமிச்சிடுறேன். எல்லா கலரும் கலந்த டூட்டி ஃப்ரூட்டி, 2 கலர் ரைசின், முந்திரி கொஞ்சம், பாதாம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அத்திப்பழம், ஆப்ரிகாட், ஆம்லா கேண்டி, ட்ரை டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ், கொஞ்சம் ஆரஞ்சு தோல். இதை 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். நார்மலாக ஆல்கஹால் சேர்த்து செய்வாங்க, ரம், ஒயின் அந்த மாதிரி. நம்ம அந்த மாதிரி செய்யாமல் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு செய்ய போகிறோம். இதை ஓவர் நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி 1 டே நம்ம ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இந்த கேக்கை நாளைக்கு செய்வோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்துக்கிடுவோம். ஏர் டைட்டான பவுலில் ஊற வைங்க. ஏன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். நம்ம வெளியில் தான் ஊற வைக்க போகிறோம். இதில் இவ்வளோ தான் நட்ஸ் போடணும், இதுதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் இவ்வளோ தான் போடணும் அப்படின்றது கணக்கு இல்லை. இவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். செரி, இந்த மாதிரி எது அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே போட்டு செய்யலாம். நல்லா நிறைய நட்ஸ் போட்டு செய்யும்போது அது ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டோம். எடுத்து வச்சிருக்க இந்த ஆரஞ்சு தோலையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆரஞ்சு ஜூஸு, கிரேப் ஜூஸு, இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸு, இந்த மாதிரி எந்த ஜூஸில் வேணாலும் நீங்கள் இதை ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸில் தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா எல்லா பழமும் நட்ஸும் அது உள்ளே அமுங்குற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஜூஸ் ஊற்றி வச்சுட்டு ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். நார்மல் கேக் 45 நாள் இதை ஊற வைப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 நாளாவது ஊற வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலை, ஒரு நாள் மட்டும் ஊற வச்சுக்குவோம். நீங்கள் இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஊற வச்சு செய்யலாம். ஆனால் இது ஜாஸ்தி ஊறி இருக்கும்போது அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஊற வைப்போம். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தோம். அது இப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். எப்படி அந்த ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக தான் அந்த ஆரஞ்சு ஜூஸ் மிச்சம் இருக்குது. இதில் நம்ம நட்ஸை மட்டும்தான் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த மிச்சம் இருக்கிற ஆரஞ்சு ஜூஸை நம்ம கேக் செய்யும்போது அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு இது மாதிரி நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோதுக்கு எவ்வளவு இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஊறுதோ அவ்வளோதுக்கு அந்த கேக்கோட டேஸ்ட்டு கூடும். இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் டோட்டலாக 300 கிராம் இருக்குது. இது எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றதில் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க குவான்டிட்டி 300 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் தான் இந்த கலர் கரெக்டாக கிடைக்கும். மற்றதுக்கு மாதிரி இந்த ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரௌன் கலர் நம்மளுக்கே தெரியும். ப்ளம் கேக் எவ்வளோ கலராக இருக்கும்னு. அது ஆர்டிஃபிஷியலாக வேறு கலர் சேர்க்கறது இல்லை. அதுக்காகத்தான் நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறோம். 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. இதை நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்றதுனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன்.
இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக கேக்குக்கு ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டோம், அப்படியே சேர்த்தாலும் பட்டை மட்டும் சேர்ப்போம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த நட்ஸ் இதெல்லாம் சேர்க்கறதுனால. அதுக்காக டைஜஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சுக்கு, ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 1/4 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, சின்னமன் சொல்லுவோம் இல்லையா, இது ஜாதிக்காயும் சேர்த்து எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன் பவுடர். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததில் 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் உருக்குன பட்டர் கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் க்ரீஸ் பண்ணுறதுக்காக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ பட்டர் ஷீட் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் மாவு ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுனால, பேட்டர் வந்து ட்ரையாக இருக்கும், அதனால் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அதை வந்து சிசரை வச்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சைடில் வச்சுக்குவோம். பட்டர் வந்து சைடில் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால பட்டர் ஷீட் நல்லாவே பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைடில் கேக் டின்னை விட இந்த பட்டர் ஷீட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. சப்போஸ் நம்மளோட கேக் வந்து ரைஸ் ஆகி வருது அப்படின்னு சொன்னால் வெளியில் பொங்கி வராமல் இருந்துறதுக்காக இது வந்து எக்ஸஸாக அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேக் வந்து வெளியில் வலிஞ்சு வந்துடாது. அதுக்காக தான் கொஞ்சம் பட்டர் ஷீட்டை பெருசாக வச்சுக்கிறணும், ஹைட்டாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சலிச்சு வச்சுக்கிடுவோம். கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இந்த ஸ்பைஸ் பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா சலிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதனால தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம இந்த ப்ரௌன் சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து மெல்ட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது எதுக்காக இந்த கேரமலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த கேக்கோட கலர் வர்றதுக்காக தான். நல்ல ப்ரௌன் கலர் வரணும், டார்க் ப்ரௌன் கலர் வரணும். முதல்ல வந்து சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். நல்லா அடிக்கனமான பாத்திரம் வைங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் வைங்க. இந்த இப்போ ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா அந்த ஹீட் வந்து தண்ணியை வந்து அப்படியே வெளியில் தெரிக்கும். அதனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். நல்லா இப்போ இந்த ப்ரௌன் கலர் தெரியுது இல்லையா, இதுதான் இந்த கேக்கோட கலர். நம்மளுக்கு நல்லா சக்கரை கேரமலைஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனோடனே இந்த நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஓவனாக இருந்தாலும் சரி, நம்ம பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறணும். 10 நிமிஷம்
ஹை ஸ்பீடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுறோம் பாத்திரத்தை. இப்போ கேரமலைஸ் சிரப்பை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குருவோம். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும், ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது சிரப்பு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்குருவோம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோதான் ஜூஸ் மிச்சம் இருக்குது. இது நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துக்கிடலாம். வெறும் நட்ஸ் மட்டும்தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த கேரமலைஸ் சுகர் வந்து கொஞ்சம் ஒரு பிட்டர் டேஸ்ட், ஒரு கசப்பு தன்மை இருக்கிற வரைக்கும் இருந்தால் தான் அந்த கேக்கில் அந்த டேஸ்ட் இருக்கும். ஒரிஜினல் ப்ளம் கேக் சாப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், நல்ல ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கேரமலைஸ் பண்ணிக்கிறங்க. இதில் இப்போ ஆயில் சேர்த்துக்குருவோம். இப்போ 1/4 கப் ஆயிலை சேர்த்துட்டோம். இதை எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் இன்னி ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இதில் நம்ம தனியாக எதுவும் தண்ணியோ பாலோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். மாவை வந்து ஒரே இதாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ மீதமாக இருக்கிற மாவையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் அந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்குருவோம். இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கும். இதை நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம். இதை ஈவனாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிடுவோம். அப்படி டேப் பண்ணிக்கிறங்க. பேன் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. மோல்டை வந்து உள்ளே வச்சுட்டோம். மீடியம் ஸ்பீடில் வச்சு 50 மினிட்ஸ் வேக வச்சுக்கிடுவோம். இது கடையில் ஒரு தடவை கண்டிப்பாக 50 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். 50வது நிமிஷமோ இல்லை 45 நிமிஷம் கழிச்சோ நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, க்ளீனாக நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வரணும்.
இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது 50 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு எனக்கு கேக் வேகிறதுக்கு. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காமிப்போம். எவ்வளோ சாஃப்டாக ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடாதீங்க. எவ்வளோதுக்கு எவ்வளோ இதை ஆற விட்டு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சுகர் பவுடர் போட்டுக்குவோம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு கொடுத்து இந்த கிறிஸ்மஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மெரி கிறிஸ்மஸ். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா விகாத்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.